வணக்கம் அன்பு நண்பர்களே, வணக்கம். ஸோ நேற்றைய போட்டி முதல் மேட்ச் ஓரளவு நல்லா வந்தது. கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாமே உள்ளே வந்தாங்க. செகண்ட் மேட்ச்சு கேப்டன் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அந்த ஆரியா பிரேனியே சாரியா அவனை ஏன் சார் விட்டீங்கன்னு கேட்கலாம். அவன் வந்து இப்போ தான் புதுசாக விளையாடுறான். அவன் இந்த வருஷம் எல்லா ஐபிஎல் மேட்சும் விளையாண்டு அடுத்த வருஷம் எல்லா ஐபிஎல் மேட்ச் விளையாண்டதான். அதுக்கு அடுத்த வருஷம் 2027 எல்லா ஐபிஎல் மேட்ச் விளையாண்டதுக்கு அப்புறம் தான் உறுதியாக இந்த மேட்ச் விளையாடுவான், விளாட முடியாதுன்றதை சொல்ல முடியும். சரி, நேற்று நம்ம விக்கெட் கீப்பரில் எம்எஸ் தோனி கான்வே போட்டோம். நேற்று எம்எஸ் தோனியும் கான்வேவும் போட்டோம். ரெண்டு பேருமே கரெக்டாக உள்ளே வந்தாங்க. அதே மாதிரி பேட்டிங்கில் சசாந்த் சிங் வந்தார். சிவம் துபே இம்பேக்ட் பிளேயர், அதனால் கணிக்க முடியல. ஆல்ரவுண்டில் மார்க்கோ ஜான்சன், ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க. பவுலிங்கில் ஃபெர்குஷன் வந்தார். சௌத்ரி நான் டைப் பண்ணியிருக்கலாம், டைப் பண்ணங்க. சரி 16 பேர் வந்துருமோன்னு விட்டேன். கடைசி அந்த உள்ள வந்துட்டான். இப்போ நேற்று எந்த இடத்துல தெரியுமா நம்ம ஜெயித்தோம்? நேற்று சசாங் சிங்கை வெறும் 14% தான் எடுத்தாங்க. நம்ம அவரை எடுத்தோம். அதனால் நம்ம நேற்று மேலே வந்தோம். நேற்று தோனியை 18% தான் எடுத்தாங்க. சும்மா ஃபேஸ்புக்கில் வந்து தலாமானுங்க. ஆனால் எவனுமே ட்ரீம் லோன் எடுக்க மாட்டானுங்க. இல்லை உஷாராக பண்ணுங்க. நேற்று நம்ம அவரை எடுத்தோம். அதனால் நம்ம உள்ளே வந்தோம். ஃபெர்குஷன் நேற்று 32% தான் எடுத்திருக்காங்க. நேற்று நம்ம அவரை எடுத்தோம். ஜான்சன் 31% தான் எடுத்திருக்காங்க. நேற்று அவரை நம்ம எடுத்தோம். ரவிச்சந்திரன் அஸ்வின் வெறும் 11% தான் எடுத்திருக்காங்க. நேற்று நம்ம அவரை எடுத்தோம். இந்த மாதிரி பிளேயர் எடுத்ததுனால நேற்று நம்ம ஓரளவுக்கு 1-1 ஜெயிச்சிருக்கலாம். அதே மாதிரி நேற்று ஸ்ரேயஸ் ஐயர் 96% எடுத்திருந்தாங்க. அதில் 22% கேப்டனாக போட்டாங்க. நேற்று நம்ம அவரை விட்டுட்டோம். அவர் நேற்று 6 ரன் தான் எடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு 1-1லையோ 1-3லையோ 1-5லையோ உங்களுக்கு எதிரான டீம் எல்லாத்துலேயுமே ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருந்திருப்பார், அல்ல வைஸ் கேப்டனாக இருந்திருப்பார். அவனுக்கு எல்லாம் நேற்று தோற்றுருப்பானுங்க. அதே மாதிரி நேற்று பிரபு சிம்ரான் சிங்கை 76% எடுத்துருக்காங்க விக்கெட் கீப்பராக. நேற்று நம்ம அவரை ஸ்கிப் பண்ணிட்டோம். அதெல்லாம் தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான காரணம். அதே மாதிரி நேற்று மார்க்கஸ் ஸ்டோனிஸை 36% எடுத்திருக்காங்க. நேற்று நம்ம அவர் எடுக்கல. நேற்று ஹர்ஷதீப் சங்கை 86% எடுத்திருக்காங்க. நேற்று ருத்ராஜ் கெய்வாட 91% எடுத்திருக்காங்க. நேற்று நம்ம அவர் எடுக்கல. இந்த மாதிரி முக்கியமான பிளேயர் எடுக்காம மட்டும் சில சின்ன பிளேயர் எடுக்கிறது தான் இந்த சின்ன லீக், ஸ்மால் லீக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 1-5 1-10 அதில் ஜெயிக்கிறதுக்கான வழி. நேற்று அதை நம்ம சிறப்பாக ஜெயிச்சிருக்கோம். நேற்று அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச் கேகேஆருக்கும் எல்எஸ்ஜிக்கு மேட்ச்சில், நேற்று கேகேஆருக்கு எல்எஸ்ஜி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கோலஸ் பூரனை டபுள் ஸ்டார் போட்டோம். பட் நேற்று அவர் 90% எடுத்திருக்காங்க. நோ ப்ராப்ளம். மிச்சல் மார்ஸ் அவருடைய டேட்டா என்கிட்ட நிறைய இல்லை. அவர் போன சீரீஸில் என்டையர் மேட்ச் விளையாடல. ஒரு 4-5 மேட்ச் மட்டும் தான் விளையாண்டார். நான் 2023 தான் இப்படி குறிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாப் வச்சு நட்சத்திர சித்தாந்தம்னு ஏகப்பட்ட மெத்தடில் பார்த்தேன். சரியாக வரல. இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மிச்சல் மார்ஸ் அதுக்கு முன்னாடி பழைய டேட்டா இருக்குது, அது யூஸ் இல்லை. ஸோ நேற்று வந்து எய்டன் மார்க்கரம், நிக்கோலஸ் பூரனு, அஜிங்கியா ரஹானே எடுத்தோம். ரிங்கு சிங்கை நேற்று வெறும் 15% தான் எடுத்தாங்க. நேற்று நம்ம அவரை எடுத்துருந்தோம். வெங்கடேஷ் ஐயர் 57% தான் எடுத்திருந்தாங்க. நம்ம நேற்று அவர் எடுத்துருந்தோம். சுனில் நரேனை 89% எடுத்தாங்க. ஏன்னா அவர் ஓப்பனிங் இறங்குறதுனால 4 ஓவர் போடுறதுனால. நேற்று நம்ம அவரே எடுத்தோம். ஆகாஷ் தீப்பு நேற்று வெறும் 8% தான் எடுத்தாங்க. நம்ம அவரை விட்டுட்டோம். நேற்று ஆண்ட்ரூ ரசல் 54% எடுத்தாங்க. நம்ம அவரை விட்டுட்டோம். நேற்று நம்ம எந்த பிளேயர் எடுத்ததுனால மேலே உள்ளே வந்தோம் அப்படின்னா, நேற்று வெறும் ஆவேஸ்க்கான 19% தான் எடுத்தாங்க. ஆனால் அவர் ட்ரீம் லெவலில் வரலாம் 37 பாயிண்ட் வச்சிருந்தார். அதே போல் டேவிட் மில்லர் 40%, நம்ம அவரை எடுக்கல. ரகுவன்சி 37%, அவரை நம்ம எடுக்கல. வருண் சக்கரவர்த்தி 87%, நம்ம அவரையும் எடுக்கல. அதே மாதிரி ரிஷன் பத்தன் 40%, நம்ம அவரை எடுக்கல. அதே மாதிரி ஆயுஷ் பதனி 32%, அவர் எடுக்கல. வைபவ் அரோரா 39%, அவர் எடுக்கல. இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயரை ஸ்கிப் பண்ணுறதும் ட்ரீம் 11 ஸ்மால் டீமில் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக நான் 15 பேர் கொடுக்குறேன். அதை வந்து 11 மாற்ற அளவுக்கு நான் தயாராகிடுவேன். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் 15 பேர் கொடுக்குறீங்க 15 பேர் கொடுக்குறீங்க. மறுபடியும் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். சார் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஜாஸ் பட்லர் இருக்காரு அப்படின்னா, அவருக்கு சனி சந்திரன் செவ்வாயில் அவர் ட்ரீம் 11 வந்திருக்காரு. நான் எப்படி பிரிப்பேன்னா, ஒரு பேப்பர் A4 ஷீட் இப்படி இருக்குன்னா அந்த A4 ஷீட்டை 4ஆக பிரிப்பேன். இந்த பக்கம் விக்கெட் கீப்பரு, இந்த பக்கம் பேட்ஸ்மேனு, இந்த பக்கம் ஆல்ரவுண்டர், இந்த பக்கம் பவுலரு. இப்போ விக்கெட் கீப்பராக 4ஆக பிரிச்சேன்னா, இப்போ இதில் வந்து யார் யார் வருவா? ஜாஸ் பட்லர் உள்ள வருவார். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் வருவாங்க, துரேல் ஜூரல் வராரு. இப்போ சஞ்சு சாம்சன் வந்து ஏற்கனவே விளையாண்டதில் வின் பண்ணியிருந்தாருன்னா அவர் டிக் அடிச்சுக்குவார். சஞ்சு சாம்சன் ஏற்கனவே விளையாண்டு அந்த காம்பினேஷன் இன்னைக்கு வந்து அவருக்கு புதன் சனி ராகுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புதன் சனி ராகு காம்பினேஷன்ல அவர் விளையாண்டு தோத்துருக்காருனால நான் டிக் அடிச்சு அவர் வேணான்னு முடிவு பண்ணிடுவேன். அதே மாதிரி ஜெரோல் அவருக்கு அதிகமான டேட்டா இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடல, ரெண்டுமே இல்லை, அவர் டேட்டாவே இல்லை அப்படின்னா அவரை வந்து ஆப்ஷன் வச்சுக்குவேன்.
அப்ப உறுதியா நான் சஞ்சு சாம்சன் கொடுப்பேன். அடுத்த செகண்ட்ல இந்த 0-0ல கொடுப்பேன். ஒருவேளை சஞ்சு சாம்சன் 2ல ஒரு மேட்ச் ஹிட் அடிச்சிருக்காரு அந்த காம்பினேஷன்ல, ஜாஸ் பட்லர் ஒரு மேட்ச் ஆண்டு ஒரு மேட்ச் ஹிட் அடிச்சிருக்காருன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஸ்டார் மார்க் போட்டு, சாரி ஜாஸ் பட்லருக்கு ஸ்டார் மார்க் போட்டு சஞ்சு சாம்சனை அண்டு போடுவேன். இந்த மூணாவது விளையாடலாம் பாத்தீங்களா, அவனை வந்து ஆர்னு போடுவேன். அதாவது இப்ப பேட்ஸ்மேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம், சுக்கரனோட நட்சத்திரம். மேட்ச் ஆரம்பிக்கும் போது பாருங்க, பூர நட்சத்திரம் லக்னம் வந்து லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா சுவாதியில இருக்கு. அப்ப ராகு, செவ்வாய் ராகுல மேட்ச் ஆரம்பிக்குது. செவ்வாய் ராகுல ஆரம்பிச்சு சுக்கரன் சனியில போய் முடியும், கேட்டையில போய் முடியும், சுக்கரன் புதன்ல போய் முடியும். அப்போ விக்கெட் கீப்பர் இப்ப இருக்காங்களா, இப்ப பேட்ஸ்மேன் இருக்காங்க. இப்ப பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் யார் எடுத்துக்காங்க, சுப்மன் கில், சாய் சுதர்சன், ரூதர்ஃபோர்டு, ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா 5 பேர். ராஜஸ்தான்ல பேட்ஸ்மேன் சிம்ரான் ஹிட்மேர், யாசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், நிதிஷ் ராணா, இவங்க 9 பேர். இப்ப 9 பேர்த்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன்லயும் செவ்வாய் சனி காம்பினேஷன்லயும் 4 பேர் விளையாண்டுருக்காங்க. அந்த 4 பேர்த்துல ட்ரீம் 11க்குள்ள வந்தவங்க இவங்க. 4 பேர் விளையாண்டு ட்ரீம் 11க்குள்ள வரல, ஃபிளாப் பண்றவங்க அந்த சைட்ல. இது வந்தவங்க கிரீன்லயும் வராதவங்க ரெட்லயும் எழுதுவாங்க. இதுதான் புதுசுன்னு இப்ப இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ரூதர்ஃபோர்டு இந்த வருஷம் தான் விளையாடுறாரு, அவரோட இது புதுசா இருக்கும், ஒரு பேஜுக்கு சொல்றேன். அப்ப அவரை வந்து நான் ஆப்ஷன் போடுவேன். அதே மாதிரி ஆல்ரவுண்டர், இன்னைக்கு ஆல்ரவுண்டர் யாரு, ரவி சீனிவாசன், சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான். இந்த பக்கம் வந்து ராஜஸ்தான்ல யாரு, வனிந்து அசரங்கா, ஒய் சிங். இப்ப இந்த 6 பேர்த்துல ஏற்கனவே விளையாண்டுருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா ட்ரீம் 11 வந்திருக்காங்கன்னா கிரீனு, இவ விளையாண்டுருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா வரல ஃபிளாப் அப்படின்னா ரெட்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா பிளாக். அதே மாதிரி பவுலிங்ல பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், சந்தீப் சர்மா, மகேஷ் தீக்ஷனா, ஜோஃப்ரார் ஆர்ச்சர். இதுல ஜோஃப்ரார் ஆர்ச்சரும் மகேஷ் தீக்ஷனா இருக்கும், ஏன்னா ஒரு சிஎஸ்கேல போன சொன்னாரு. இப்ப இந்த 5 பேர்த்துல யாராவது 2-3 பேர் விளையாண்டு தோத்துருப்பாங்க, இல்ல விளையாண்டு ஜெயிச்சிருப்பாங்க. சில பேர் தான் அந்த டேட்டா இருக்காது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம உறுதியா வந்தவங்களையும் நான் உள்ள போடுவேன் ஸ்டார் போட்டு, உறுதியா வராதவங்கள விட்டுருவேன். ஆனா இவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நான் வந்து கடைசியா 6-6ன்னு போடுவோம் பாருங்க. அதெல்லாம் இப்படி பார்க்கும்பொழுது 14 பேர் வராங்க, நான் என்ன பண்ணட்டும். இது எப்ப இந்த 14 குறையும் அப்படின்னா இன்னொரு 2-3 வருஷம் என்கிட்ட டேட்டா நிறைய வரும்பொழுது உறுதியா இப்ப எல்லாத்துக்குமே டேட்டா இருக்கும். அப்ப எல்லாருக்குமே ஒண்ணு வரல அப்படின்றத நம்ம அக்யூரேட்டா முடிவுக்கு வந்துடணும். அப்படி முடிவுக்கு வரும்போது நம்ம 11 பேர் 12 பேர் கூட என்னால கொடுக்க முடியும். 12 பேர்த்து நீங்க ஒருத்தனை மட்டும் கழிச்சு விட்டு போகலாம். இப்ப நான் 15 பேர் தரேன்னா உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜ்ல இவன் சீக்கிரம் வருவான், இவன் 4 ஓவர் போட வாய்ப்பு இருக்கு, நீங்களா 3 பேரை கழிச்சு விடுங்க, நீங்களா 3 பேரை எலிமினேட் பண்ணுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப இந்த வருஷம் ஜாஸ் பட்லரோட டேட்டா என்கிட்ட ஏற்கனவே 25-40 இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆகும். ரவிச்சந்திரன் அஸ்வின் டேட்டா ஒரு 20 இருக்குது, அது அதிகம் ஆகும். அவனுக்கு 2 பேரும் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆயிட்டா என்ன பண்றது. ரஷீத் கான் என்கிட்ட 22 டேட்டா இருக்குது, எப்படி இந்த இன்னும் 8 மேட்ச்ல இன்னும் 30 டேட்டா வந்துடும். அதுக்கப்புறம் ரஷீத் கான் விளையாண்டானா உறுதியா உள்ள வருவான், உறுதியா வரமாட்டான்றதை என்னால சொல்ல முடியும். அவன் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டா என்ன பண்றது, அவனுக்கு பதிலாக புதுசா ஒருத்தனை கொண்டு வந்தா என்ன பண்றது. ஸோ இது வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷம் போயிடுச்சுன்னா 22 பேர் டீம்ல ஒரு 20 பேரோட டேட்டா இருக்கும், ஒரு 2-3 பேர் மட்டும்தான் ரிஸ்கா இருக்கும். ஸோ அதை வந்து நான் 6 போட்டு கொடுப்பேன். ஸோ இதுதான், இதனாலதான் நான் நிறைய பேர் கொடுக்குறேன். நீங்க எதுவும் நான் நிறைய 15 பேரை கொடுத்துட்டா எப்படி அதில் ஒரு 8 பேர் 9 பேர் வந்துருவான்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான லாஜிக்லாம் கிடையாது. அப்படிலாம் பண்ணனா உங்களை ஏமாத்தலாம், என்ன நானே ஏமாத்திக்க முடியாதுல்ல. இப்போ நான் ஒரு கதை விடலாம். பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்து கோயிலுக்கு போய் தான் எழுதினாருன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியவா போகுது. கதை விடலாம், பட்டு எனக்கு தெரியுமில்ல அது உண்மையா பொய்யா என்னன்னு. எப்பயுமே மனசாட்சி ஏமாற்ற முடியாது யாராலையும். அந்த மாதிரி நான் ஏமாத்துறதுக்காகலாம் நான் அந்த மாதிரி 15 பேர் தரல. இப்படி இருக்குது லாஜிக்கா, இப்படி எனக்கு வருது, அதனாலதான். ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் சார்பாக ஜாஸ் பட்லர், சுமன் கில், சாய் சுதர்சன், சுரேன் ரூதர்ஃபோர்டு, ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரவி சீனிவாசன், சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ்லாம் விளையாடுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸின் சார்பாக சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரோல், சிம்ரான் ஹிட்மேயர், யாசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், நிதிஷ் ராணா, வனிந்து அசரங்கா, யுதிர் சிங், சந்தீப் சர்மா, மகேஷ் தீக்ஷனா, ஜோப்ரா ஆர்ச்சர் இவங்கெல்லாம் விளையாடுறாங்க. இதில் சிறப்பாக விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா விக்கெட் கீப்பர் சார்பாக சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர், பேட்டிங்கில் யாசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சுமன் கில், சாய் சுதர்சன், ஆல்ரவுண்டரில் நிதிஷ் ராணா, வனிந்து அசரங்கா, பவுலரில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி சீனிவாசன், சாய் கிஷோர், முகமது சிராஜ். இது வந்து உத்தேசமான டீமு, இதை வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் என்னோடய டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டாஸ் போட்டதுக்கப்புறம் வழக்கம் போல் நான் வந்து ட்ரீம் டீமில் என்னுடைய பெடிஷன் கொடுப்பேன். எந்த விதமான கட்டணமும் கிடையாது, முற்றிலும் இலவசம். வெற்றி உங்கள் பணம், தோல்வி உங்கள் பணம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஆலோசனை,
நீங்கள் என் ப்ரெடிக்ஷன் அப்படியே போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதை வச்சு என்ன வேணால் போடலாம். ஸோ அது உங்களுடைய முழு பொறுப்பு. நீங்கள் தான் அதுக்கு வெற்றியும் உங்களுடையது. அதில் வந்து நான் தான் சொல்லி ஜெயிச்சேன்னு அவங்ககிட்ட ஏப்பா பங்கப்பிரி என்ன பங்கு, ஆட்டோவில் பங்கப்பிரியா, ஷேர் ஆட்டோனா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன்னா நான் கேட்க மாட்டேன். தோல்வி அடைஞ்சாலும் நான் எதுவும் உங்களால் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. என் அறிவை நான் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் ஸ்மால் லீக்கில் ஜெயிச்சா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நேற்று கூட ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனார். 2650 ரூபா ஒரு டீம், 2650 ரூபா, 10 பேர் விளையாடுறது. ஃபஸ்ட்டு ப்ரைஸு 25,000 ரூபா. ஒரே ஆள் 10 பேரில் ஒருத்தனுக்கு ப்ரைஸ். நேற்று அவர் ஜெயிச்சிருக்காரு கேகேஆர் மேட்ச்சில். அவர் நேற்று ஃப்ளூக்கில் கரெக்டாக கேப்டனை கரெக்டாக போட்டாப்புல. நிக்கோலஸ் பூரன் நான் ஸ்டார் போடவும் அவன் நேற்று கேப்டனாக போட்டார், ஜெயிச்சிட்டாரு. இத்தனைக்கு மிச்சல் மாஸ் இல்லாமலேயே அவர் டீம் வந்து 8 பாயிண்ட் வித்தியாசத்தில் அவர் வின் பண்ணிட்டான்னு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சார். அதாவது பெரிய அமௌண்ட்டாக இறக்கி சின்ன டீமில் போட்டால் உங்களுக்கு லாபம் தான். நம்ம அது பண்ணுறது இல்லையே. 199 ரூபா, 49 ரூபா, 60 ரூபா. சரி அப்படி தான் போடுறீங்களா? 10 பேர் டீம் 20 போடுற போட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ என் பேச்சை கேட்டால் இந்த ஐபிஎல் முடிஞ்சு ஃபைனல் பார்ப்போம். நீங்கள் ட்ரீம் லெவலில் எவ்வளோ விட்டுருக்கீங்க, எவ்வளோ எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தா லாபத்தில் இருக்கும். நீங்கள் பெரிய டீம்லாம் போனால் ஜெயிக்க முடியாது. பெரிய டீம்லாம் போனாங்க, அதில் 11 பேரையும் கரெக்டாக சொன்னால் மட்டும் பத்தாது. 11 பேர்த்தில் கேப்டன் வைஸ் கேப்டனும் கரெக்டாக போடணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்தளவுக்கு எனக்கு அறிவில்லை. ரைட், மீண்டும் நாளை சந்திப்போம். நேற்று வீடியோ போடலான்னு தான் எடுத்து வச்சேன். அப்புறம் தான் மெசேஜ் அனுப்பிச்சாங்க 2 டீம்னு. அப்புறம் தான் வீடியோ மெசேஜ் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம்.